அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் தேர்வு 2025 வரப்போற 2299 வேக்கண்ட்டுக்கு விண்ணப்பிக்க போறவங்களுக்கு அந்த தேர்வு எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க, அதுக்கான பயிற்சிகள் நம்ம பயிற்சி மையம் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு முதல் படியாக நாம் உங்களுக்கு ஒரு ரீட் அவுட் ப்ராசஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில நேரத்தில் அவங்க ரீட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக ரீட் பண்ணுறீங்களா, அந்த வார்த்தைகள் அரசு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக இந்த வகுப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி இருக்கிற ஒரு சென்டென்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரீட் அவுட் பண்ணுவாங்க, நீங்கள் எழுதி காட்டணும், பிழை இல்லாமல் எழுதி காட்டணும். அதுக்கும் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இன்டர்வியூன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த இன்டர்வியூவில் இது சம்பந்தமான வினாக்களும் உங்களை கேட்பாங்க. அப்போ அதுக்கும் இந்த வகுப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு வகுப்பில் நீங்கள் எதை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பாடத்திட்டத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு அல்லது நகர பஞ்சாயத்துக்கு இருக்கக்கூடிய வரி விலக்கு அளிக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சில வகை வீடுகள், நிலங்கள், வீட்டு மனைகள், கட்டிடங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான கட்டிடங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதா இந்த பாடத்திட்டத்தில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்க, இது கிராம உதவியாளர் தேர்வு 2025 வீட்டு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட சில வகை வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, பொது தொழுகைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட கட்டிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்து கோவில்களும் அடக்கம், கிறிஸ்தவ சர்ச்சுகள், இஸ்லாமிய மசூதிகள் எல்லாமே அடக்கும். ஒரு கிராமம் அல்லது ஒரு சிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா அங்க வந்து தொழுகைக்காக பொது இடங்கள் இருக்க தான் செய்யும், அதுக்கு வரி கிடையாது. அடுத்தது, வாடகை இல்லாமல் தங்குவதற்கான சத்திரங்கள் அல்லது வாடகை வசூலிக்கப்பட்டு அந்த தொகை முழுவதும் தர்ம காரியங்களுக்காக செலவிடப்படும் சத்திரங்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, நூலகங்கள், விடுதிகள் போன்ற கல்வி கட்டடங்கள், அனாதைகளுக்கும் மிருகங்களுக்கும் புகலிடமாக பயன்படும் கட்டடங்கள். இப்போ ஒரு வண்டலூர் ஜூலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட இடங்கள் தான். அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களும் வரி விலக்கு அளிக்கப்பட்டவை தான். அடுத்தது, புராதன மரபு சின்னங்கள் சட்டப்படி பாதுகாக்கப்படும் இடங்கள் அவை வசிக்கும் இடமாகவும் அலுவலகமாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும். கடந்த கால அரசர்கள் புராதன நினைவு சின்னங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, அது இப்ப பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்களை தான் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களா சொல்றாங்க. அடுத்ததா, தர்ம மருத்துவமனை அல்லது மருந்தகங்கள் மற்றும் தர்ம காரியங்களுக்கான கட்டப்பட்ட கட்டிடங்கள். இது வந்து சத்திரம் மாதிரி யாராவது ஊர்ல கட்டியிருப்பாங்க அல்லது பொதுமக்களே சேர்ந்து கட்டியிருப்பாங்க, இல்லது அந்த காலத்துல அரசர்கள் வந்து தர்ம மருத்துவமனைகள் அல்லது பொதுமக்களே சேர்ந்து கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரியானது. அடுத்தது, அரசாங்கத்தால் அவ்வப்போது வெளியிடப்படும் விளம்பரங்களில் கண்டுள்ள ரயில் பாதை துறையினரால் நடத்தப்படும் மருத்துவமனைகள், ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னே இருக்கும், அந்த மாதிரியானதுலாம் தர்ம காரியங்கள். அப்ப இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு அப்படின்றது அளிக்கப்பட்டிருக்கு, வரி இதுக்கு நம்ம கட்ட தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள், ஊராட்சியின் ஆளுகைக்குட்பட்ட வனப்பகுதியில் உள்ள வனத்துறையின் கட்டிடங்கள், கலங்கரை விளக்கங்கள். பெரும்பாலும் இந்த கலங்கரை விளக்கங்கள்லாம் கடற்கரை ஏரியாக்கள்ல தான் இருக்கும். ஸோ இதனால இதெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்பட்டவை. அதே மாதிரி அரசினுடைய வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஊர்திகள் என்னென்ன இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 வீலர் 4 வீலர் வச்சிருக்கோம்னா அதுக்கு கட்டாயமா வரி இருக்கும். ஆனா அரசாங்க ஊர்திகளா இருக்கிற பட்சத்துல அதுக்கெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். அதை பத்தி தான் பார்க்குறோம். மத்திய, மாநில மற்றும் இராணுவ ஊர்திகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஊர்தி விற்பனையாளர் விற்பனைக்கென்று பயன்படுத்தும் ஊர்திகளும் வரி விலக்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டவை. அரையாண்டு முழுவதும் பழுதாகியுள்ள அரசினுடைய ஊர்திகள் மற்றும் ஊர்தி உற்பத்தியாளர்களிடமிருந்து நிறுத்தப்பட்ட ஊர்திகள். இப்போ ஒரு வாகன தயாரிப்பு தொழிற்சாலை, அந்த தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து வாங்கி ஒரு ஷோரூம்ல விற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஊர்திகள், அந்த ஊர்திகள்லையும் சில ஊர்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டெமோ டிரைவிங் இருக்கும். அந்த ஊர்திகள் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மக்கள் டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் வந்து மறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு வந்து இதுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு கட்ட தேவையில்லை, ஏன்னா அது ஒரு டெமோ வெஹிக்கிள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வுக்கான ஒரு பயிற்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா எழுத சொல்லி காட்டலாம், இல்லை படிக்க சொல்லி காட்டலாம்.
இல்லை அதை படிச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் தர சொல்லலாம். அப்போ இந்த வகுப்பு அதுக்கு தான் உங்களுக்கு பயன்படும். இது போன்று அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.